அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் கம்ப்ளீட் ஸ்டடி நோட்ஸ், லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், சீக்வன்சிங், பெர்ட் சிபிஎம், கேம் தியரி. ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பரை நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன் ரிசர்ச் தமிழில் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செயல்முறைகள் ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரியா? செயல்முறை ஆராய்ச்சி அப்படின்றது தான் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட வரலாறு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதனுடைய அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். ஆப்ரேஷன் ரிசர்ச் என்ற ஒரு சப்ஜெக்ட் எப்போ இது உருவாக்கப்பட்டதுன்னா, இரண்டாம் உலகப் போர் அப்போ தான் உருவாக்கப்பட்டது. சரி, இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்புறம் இரண்டாம் உலகப் போரில் உருவாக்கி என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, இராணுவ நடவடிக்கைகள் பற்றி முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் உலகப் போரின் போது இது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இது கிரியேட் பண்ணாலும் ஆரம்பித்தாலும் இது எப்போ நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் தான் இது என்ன பண்ணுது, நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு தான் இது என்ன, அது நல்லா வேகமாக ஸ்பீடாக நல்லா என்ன டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இது டெவலப் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பாடமாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போது இது ஒரு பாடமாக வைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற நிறைய பிரச்சனை, சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த சிக்கலான பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஓஆர்ன்றது இந்த இராணுவ குழு தானே இது பண்ணாங்க, அந்த இராணுவ குழுவோட ஹெல்ப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலிமா எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது தான் அந்த இராணுவம் என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறப்போ அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து போனவங்களுக்கு எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சினுடைய நடவடிக்கைகள் உதவுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பல்கலைக்கழகத்தில் 1950 50ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பாடமாக வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஓஆரை எடுத்துன்னு வராங்க. சரி, அப்போ அந்த பாடமாக வைக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் சார் வைக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ், மேலாண்மை, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் அந்த வணிகவியல் காமர்ஸ் சொல்கிறல்ல, இன்ஜினியரிங்ஸு, இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிக முக்கியமான பாடமாக அமையும். சரி, அப்போ இந்த மாதிரி அமையும் போது என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் எப்போ சார் எடுத்துன்னு வராங்க அப்படின்னா, செயல்முறை ஆராய்ச்சி வந்து, அதாவது இந்த ஆப்ரேஷன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போன்னா 1949 1949 தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இது உருவாச்சு. அது 1949 எப்போ எந்த இடத்துல அப்படின்னா ஹைதராபாத்தில் இது வந்து தொடங்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இது வேற ஒரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன கொல்கத்தாவில் 1953 புள்ளியியல் கழகம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இது ஒரு ஆராய்ச்சி பிரிவாக தொடங்குறாங்க இங்கே கொல்கத்தாவில். சரியா? 1953 அதன் குறிக்கோள் வந்து என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ஒரு தேசிய திட்டமிடலாகவும் ஆராய்ச்சிக்கு ஒரு முக்கிய வாய்ந்ததாகவும் எடுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் அது நம்ம ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக என்ன பண்ணுறாங்க, 1957 இந்திய செயல்முறை ஆராய்ச்சி கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க. 1957. சரியா? இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க, இந்திய செயல்முறை ஆராய்ச்சி கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் டெவலப் ஆகுது. மீண்டும் 1959 2 ஆண்டுகள் கழிச்சு உலக ஆராய்ச்சி கழகம் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வேர்ல்டு லெவலில், அந்த உலக ஆராய்ச்சி கழகத்தில் நம்ம இந்தியா ஒரு உறுப்பினராக சேர்றாங்க. அதாவது இந்திய செயல்முறை ஆராய்ச்சி 1957 ஆரம்பித்தாலும் 59 என்ன பண்ணுறாங்க, உலக ஆராய்ச்சி கழகத்தில் இந்தியா ஒரு உறுப்பினராக ஆகுறாங்க அப்படின்றது தான் இதனுடைய வரலாறு. இதுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட்.
சரி, இப்போ அந்த இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேஷனல் ரிசர்ச், அப்போ மீனிங் ஆஃப் ஓஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேர் ஆர் மெனி, அதாவது என்ன சொல்றாங்க, தேர் ஆர் வெரி மெனி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஓஆர். தி டெஃபினிஷன்ஸ் வேரி அக்கார்டிங் டு டெவலப்மெண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட். தி ஃபாலோவிங் ஆர் சம் ஆஃப் தி டெஃபினிஷன் ஆஃப் ஓஆர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செயல்முறை வந்து பல டெஃபினிஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இதனுடைய டெவலப்பை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்ன டெஃபினிஷன்ஸை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டெஃபினிஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். செலக்டிவாக ஒரு சில வரையறைகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, OR is scientific method providing executive department with quantitative basis for decision under their control அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம், இந்த செயல்முறை ஆராய்ச்சி பிரிவு இருக்குது இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற ஆராய்ச்சிகளுக்கு அடிப்படை முடிவுகளை அளிக்கும் ஒரு ஒரு அறிவியல் முறை, அப்படி அண்டர் தேர் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது செகண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அறிவியல் முறைகள், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் டூல்ஸ், ப்ராப்ளம் இன்வால்விங் ஆப்ரேஷன்ஸ் ஆகியவற்றை என்னது பிரச்சனைகளுக்கு இது என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற, அதாவது ப்ரொவைட் கண்ட்ரோல், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிக்கலுக்கு என்ன பண்ணுறாங்க, தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தீர்வு தான் ஆப்டிமம் சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சிக்கலுக்கு உகந்த தீர்வை கண்டுபிடிக்கிறாங்கன்னு அதுதான் செகண்ட். சரியா? இப்போ தேர்ட் என்ன சார் அப்படின்னா, ஓஆர் இஸ் அப்ளைடு டிசிஷன் தேரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ளைடு டிசிஷன்னா பயன்பாட்டு முடிவு கொள்கை அப்படின்னு அர்த்தம். பயன்பாட்டு முடிவு கொள்கை. அப்போது செயல்முறை அலுவலர்கள் முடிவு கொள்கையை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சம் ப்ராப்ளம், அதான் இட் யூசஸ் மெனி சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக் மீன்ஸ் அட்டெம்ப்ட் டு ஸ்கோப் வித் தி ப்ராப்ளம் தட் கன்ஃபர்ம் தி எக்ஸிக்யூட்டிவ் வென் ஹி டைர் அச்சீவ் எ த்ரூ கோயிங் ரேஷனல் இன் டீலிங் வித் டிசிஷன் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பயன்பாட்டு முடிவு கொள்கை வந்து இதில் இருக்கிற அலுவலர்களுக்கு வந்து என்ன கணக்குகளை உபயோகிக்கும் போது சில முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த முரண்பாடு ஏற்படுறப்போ அந்த ஓஆர் கணித விஞ்ஞானம் மற்றும் தர்க்க முறைகளை பயன்படுத்தி அதில் வெற்றி என்னதை காணுறாங்க அப்படின்றது தான் நம்ம தேர்ட் பாயிண்ட். நாலாவது என்னன்னா, இந்த செயல் நிர்வாகத்துக்கு, அதாவது என்னது, ஒரு நிர்வாக பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அறிவியல் முறை, அதுதான் சொல்றாங்க. நான் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, OR is scientific approaches to problem solving executive management. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல் நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அறிவியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், OR is a scientific knowledge through interdisciplinary effort for the purpose determining the best solution லிமிட்டட் ரிசோர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, மீனிங் ஆஃப் ஓஆர் அப்படின்னா, ஓஆருடைய மீனிங் என்ன, அதை நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், அதனுடைய வரையறை என்ன, டெஃபினிஷன்ஸு எப்படி அப்படின்ட்டு அதனுடைய ஓஆருடைய டெவலப்பை பொறுத்து அதனுடைய என்னது டெஃபினிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, ரைட், வெரி குட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கோப் ஆஃப் ஓஆர். ஸ்கோப் ஆஃப் ஓஆர்னா என்ன அப்படின்னா, இதனுடைய உபயோகம் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுது அப்படின்னா, அது பாருங்க, ஓஆர் ஹேஸ் entered successful in many areas research like military, industries, etc. Some of the fields in which OR useful are. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஓஆர் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து இராணுவ தொழிற்சாலை இருக்கு இல்லையா, மிலிட்ரி ஃபோர்ஸஸு, அந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக நுழைஞ்சிச்சு, அது வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு ரிசர்ச் லைக் மிலிட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரின்னு என்ன அர்த்தம், தொழிற்சாலைகள் மிலிட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிட்டோம். இருந்தாலும் அது என்ன, அந்த ஓஆர் வந்து ஒரு சில ஏரியாவுக்கு ஒரு சில ஃபீல்டுக்கு அதை நமக்கு பயன்படுது, இன்னும் முக்கியமாக வேறு சில பிரிவுகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அர்த்தம், தொழிற்சாலைக்கு எப்படி சார் அப்படின்னா, இப்போ தொழிற்சாலையில் நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 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 மூலப்பொருட்கள் நம்ம வாங்குகிறோம். சரியா? அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அங்கே நம்ம மிஷின் வச்சுருப்போம், லேபர்ஸ் வச்சுருப்போம். அப்போ நம்ம மெட்டீரியல் அதிகமாக இருக்குது, மிஷின் இருக்குது, லேபர்ஸ் இருக்கிறோன்னா
அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி எவ்வளோ நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுன்றது நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த சம்பாதிக்க முடியும், எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆப்டிமம் ப்ராஃபிட். அதை தான் என்ன சொன்னாங்க, டு கெட் ஆப்டிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு தி பர்சனல் மேனேஜர். பர்சனல் மேனேஜர்னா என்னென்னா மக்கள் தொடர்பு நிர்வாகிகளுக்கு அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓஆர் இஸ் யூஸ்ஃபுல் டு பர்சனல் மேனேஜர் டு அப்பாயின்மெண்ட் சூட்டபிள் பர்சன் வித் மினிமம் சேலரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓஆர் மூலயமா நான் ஒரு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஆட்களை நான் என்ன பண்ணுறேன், வேலைக்கு அமர்த்துறேன். அப்போ நான் வேலைக்கு நான் அவங்கள அமர்த்துறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அவங்க நல்ல ஒரு குட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு சூட்டபிள் பர்சனாக இருக்கணும், வித் என்னவாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மினிமம் சேலரியாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆளை நான் ஃபைன் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன், டு ஃபைண்ட் அவுட் தி மினிமம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ அப்பாயிண்டட் எக்ஸெட்ரா. அப்போ அந்த மாதிரி மினிமம் சேலரியில் நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஸ்டாஃப்ஸை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதுதான் என்னது, பர்சனல் மேனேஜர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது ஃபார் எல்ஐசி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் எல்ஐசி. எல்ஐசினா என்ன, எல்லாருமே காப்பீட்டு கழகம். இப்போ எல்லாருமே இந்த எல்ஐசி எல்லாருமே தெரியும். எல்ஐசியில் இது எப்படி சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எல்ஐசியில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இவ்வளோ இந்த பேஸ் நாங்கள் தரோம், 6 மந்த்துக்கு ஒன்று தரோம், 1 இயருக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய பாலிசி இருக்குது, ஜீவன் ஆனந்த் பாலிசி, அது ஏதோ நிறைய இருக்குது. அந்த மாதிரி பாலிசியில் இருக்கிறதுல நமக்கு எது பெஸ்ட்டு நம்ம பயன் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. அதான் சொல்கிறாங்க, ஓஆர் இஸ் யூஸ்ஃபுல் டு எல்ஐசி டு ஃபைண்ட் அவுட் தி ப்ரீமியம் ரேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் டு தி பாலிசி ஹோல்டர். அப்போனா பாலிசி ஹோல்டர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பாலிசியை பயன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த எல்ஐசிக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா தி ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா என்ன தான், மேலாளர். நமக்கு மேலே இருக்கிறது என்னது, ப்ரொடக்ஷன் மேலாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ரைட்டு. இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, தி ஓஆர் இஸ் யூஸ்ஃபுல் டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் டு கால்குலேட் தி ஆப்டிமம் ப்ராடக்ட் மிக்ஸ் டு ஷெடியூலிங் அண்ட் சீக்வன்சிங் தி ப்ரொடக்ஷன் பை ப்ராப்பர் அலோகேஷன்ஸ் டு டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்களை நம்ம நியமிக்கிறோம் ஒரு உற்பத்தி பண்ணுற இடத்துல. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நிறைய மிஷின்ஸ் இருக்குதுன்னா இன்னாருக்கு இவங்க தான் இந்த மிஷினுக்கு இவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் அந்த ஒதுக்கீடு பண்ணுறோம் இல்லையா, அலோகேஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஷெட்யூல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் அந்த மாதிரி வரிசைப்படுத்தும் மூலயமா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு பயன்படுதுன்னு சொல்ல வராங்க. விளக்க முடியுதா? அதுக்கு நம்ம இந்த ஓஆரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, தி ஓஆர் டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல் டு மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் டு டிசைட் ஆஸ் டு ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் தி ப்ராடக்ட் ஃபார் சேல் வித் மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், செலக்ட் பெஸ்ட் அட்வைசிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங், அதாவது என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனியில் ஒரு பொருட்கள் என்ன ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டேன். அதை நான் என்ன பண்ணணும், வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் நான் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் போகணும். அப்போ நான் அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டு நான் என்ன பண்ண முடியாது, இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்ததுக்கு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு டிரான்ஸ்போர்ட் நான் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக நான் பயன்படுத்தினா எனக்கு காஸ்ட் அதிகமாக ஆகும். அப்போ அதிகமாக ஆகும்போது எனக்கு செலவு அதிகமாகும். அந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி டிரான்ஸ்போர்ட் மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் மேக்ஸிமம் லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த மார்க்கெட்டிங் மேனேஜரை நம்ம அந்த மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு இந்த ஓஆர் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. விளக்க முடியுதா? ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னா, இது ஆப்ரேஷன் ரிசர்ச்சோடைய ஒரு பயன்பாடுகள், ஸ்கோப் ஆஃப் ஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இதை பயன்படுது.
அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எந்த நேரத்தில் எந்த பருவத்துக்கு எந்த பயிர் வைக்கணும், இந்த வருஷம் மழை வருமா வராதா, புயல் வருமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓஆரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. விளக்கம் புரியுதா? ரைட். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் ஓஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். இது என்னது? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். அப்போ எல்பிபி இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை எல்பிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்பிபி அப்படின்னு சொல்லலாம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். சரி, இந்த நேரிய திட்ட கணக்கு, நம்ம தமிழ் மீடியம் நம்ம என்ன சொல்லுவோம், நேரிய திட்ட கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த எல்பிபி வந்து என்ன பயன்படுதுன்னா, பல வியாபாரம் பொருளாதார சூழ்நிலைகளில் நம்ம அதை திட்டமிட்டு செயல்படுத்துவதை பொறுத்தது இது. சரியா? அப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம், பொருளாதார நெருக்கடி சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தி இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ மூலதனம் இருக்குதோ அந்த மூலதனத்தை பயன்படுத்தி மீப்பெரு உற்பத்தி, மிகப்பெரியன்னா மீப்பெரு உற்பத்தி அல்லது மிக குறைந்த உற்பத்தி செலவை குறைக்கணும், மீப்பெரு லாபத்தை எடுக்கணும், அதிகபட்ச லாபம் எப்படி பெறுவது அந்த மாதிரி இதுவுக்கு இந்த எல்பிபி பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இருக்கிற மூலதனத்தை வச்சு எப்படி நம்ம பயன்படுத்தினா உச்ச மதிப்பு என்னன்னா அர்த்தம், ஆப்டிமம் சொல்யூஷன், ஆப்டிமம் வேல்யூஸ், அப்போ நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நுணுக்கு தான் இந்த எல்பிபி நமக்கு தரணும்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வித் விச் லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் கன்சர்ன்ட் relates to production situation where various kind of items were made. Different items need different quantities of certain limited source. The problem decide to how many units. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே they will achieve maximum profit or minimum expansion. சரியா? அப்போது மேக்சிமம் அதிகபட்ச லாபத்தை நம்ம பயன்படுத்தணும், அதே மாதிரி மிக குறைந்த செலவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த எல்பிபி பயன்படுது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன்ஸு. இப்போ அந்த எல்பிபிக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். இந்த அச்சீவ்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் எக்ஸ்பென்ஷன் சொன்னோம்ல, இதுக்கு நம்ம எப்படி சார் ஒரு சம்மாக எப்படி கொடுக்குறோம், ஒரு வேரியபிளாக நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்டதான் நம்ம இந்த அப்ஜெக்டிவ், அதாவது குறிக்கோள் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த எல்பிபியில் மிகப்பெரிய அல்லது மிக சிறிதாக விரும்புகின்ற ஒரு அளவு தான் அந்த குறிக்கோள் சார்பு. அப்புறம் தி குவான்டிட்டி விச் வி வாண்ட் டு மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் இன் லீனியர் ப்ரோக்ராம் டெக்னிக்ஸ் இஸ் கால்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சிறிதாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு, குவான்டிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, டிசிஷன் வேரியபிள், தீர்மானம், டிசிஷன், நான் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அப்போ என்னென்னா, இந்த எல்பிபி ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் தீர்வுக்கு தீர்வை என்னதை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மாறிகள், அதாவது அந்த வேரியபிள், அந்த வேரியபிள் தான் நான் என்ன சொல்கிறேன், தீர்மான மாறிகள் சொல்கிறேன். அப்படின்னா கணக்கினுடைய இந்த எல்பிபியினுடைய கணக்கை நான் தீர்வு சால்வ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற வேரியபிள் தான் என்ன சொல்கிறேன், தீர்மான மாறிகள். அதை தான் சொல்கிறாங்க பாரு, தி வேரியபிள் whose value determine the solutions of linear programming problem is called decision variable அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்ன அர்த்தம், கட்டுப்பாடுகள். என்ன கட்டுப்பாடுகள்னா அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு சம் போட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் கட்டுப்பாடு. என்னப்போ இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், ஏன்பா இன்னைக்கு நீங்கள் 10 பேர் தான் தேவைப்படுது, அதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்றோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, டைமிங், எனக்கு ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சால் போது, இதுக்கு மட்டும் எவ்வளோ சம்பளம். அது ஒரு மிஷின், எனக்கு இவ்வளோ மிஷின் இருந்தால் மட்டும் போதும்பா, எல்லா மிஷினும் எனக்கு தேவையில்லை. அந்த உற்பத்தி திறன் நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி திறன் நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணோம் அந்த மாதிரி. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ண, கண்டிஷன்ஸு கொடுக்குறோன்னு அர்த்தம், கட்டுப்பாடுகளை பயன்படுத்துகிறோம். அதை தான் சொல்கிறாங்க,
by constraints we mean that the limitation on the source which have to allocate various activities. These are given set of equations and என்னது இனிக்வாலிட்டிஸ். அப்போ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்டன்ஸ் நான் உருவாக்கும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஈக்குவேஷன்ஸை நான் பயன்படுத்தணும், இல்லை இனிக்வாலிட்டிஸை நான் அந்த வேரியபிள் மாற்றணும் அப்படின்னு கன்ஸ்டன்ஸ் நான் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? நான் நெகட்டிவ்னா அர்த்தம் பாசிட்டிவ். சரியா? அப்போ பாசிட்டிவ் நான் என்ன சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 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 பொருள் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த இப்போ நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து மைனஸில் நான் ஒரு 100 ஏதோ ஒரு துணி இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஒரு -100 துணி நான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே இந்த ஏற்பொருளில் குறைமதிப்பு என்பது நடக்க முடியாத ஒன்று. அப்போ நம்ம நெகட்டிவ்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால தான் எல்லா வேரியபிளுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்று 0ன்னு கொடுக்குறோம், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற மதிப்புகள் பாசிட்டிவ் நம்ம தரோம் அப்படின்றது. அதுதான் சொல்கிறாங்க பாரு, தி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் மஸ்ட் டேக் நான் நெகட்டிவ் வேல்யூஸ் because if assume negative values then they give impossible solution to linear programming problem. அப்போ ஸோ நெகட்டிவ்ல நம்ம சொல்யூஷன் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்ம. அதனால் கண்டிப்பாக அது ஒன்று 0 இருக்கணும், அல்லது அதற்கு மேலே இருக்கிற மதிப்பை தான் கண்டிப்பாக அதை வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுதான் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிவைசபிலிட்டினா அந்த இப்போ டிவைசபிலிட்டின்னு அர்த்தம். இப்போ அந்த டிசிஷன் வேரியபிள் இருக்குது இல்லையா, அந்த டிசிஷன் வேரியபிள் வந்து கேன் டேக் நாட் ஓன்லி இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். டிசிஷன் வேரியபிள் வந்து என்னன்னா முழு நம்பராக இருக்கணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் என்னது ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்னவாக இருக்கலாமா, ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த வேரியபிள் வந்து என்ன இருக்குன்னா முழு எண்ணாக இருக்கணும், இல்லை அப்படின்னா பின்ன மதிப்பாக கூட இருக்கணும். இதுதான் இந்த டிசிஷன் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் டிசிஷன் வேரியபிள், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ஸ், நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன், அடுத்தது டிவைசபிலிட்டி, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அப்போ என்ன அர்த்தம், இந்த லீனியர் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது என்ன நம்ம ஒரு கணித வடிவா நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்பிபியை கணித வடிவத்தில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ கணித வடிவில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டடி தி கிவன் சுச்சுவேஷன் டு ஃபைண்ட் தி கீ டிசிஷன் டு பி மேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த எல்பிபி கணக்கில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணணும். அங்கே கீ டிசிஷன் என்னன்றதை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கோ. ரெண்டாவது, அங்கே அதில் இருக்கிற மாறிய வேரியபிள்ஸ் என்ன பண்ண இன்வால்விங் த சிம்பிள்ஸ். அப்படின்னு அர்த்தம், மாறிகளை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணி எக்ஸ்ஜே அப்படின்னு கொடு அப்படின்னு. எக்ஸ்ஐ அதான் எக்ஸ்ஐ. அப்போ எக்ஸ்ஐன்றது ஐயோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அடுத்தது ஸ்டேட் தி ஃபீஸபிள் ஆல்டர்னேட்டிவ் விச் ஜென்ரலி ஆர் எக்ஸ்ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ உகந்த மாற்று அப்படின்னு அர்த்தம், நமக்கு தேவையான மாறிகளை எப்படி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஃபார்மில் நம்ம எடுத்துன்னு வரோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நான்காவது என்ன சொல்லணும், ஃபோர்த் ஸ்டெப்பு, நம்ம இந்த கணக்கில் என்ன கட்டுப்பாடு இருக்குதோ அந்த கட்டுப்பாடத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதனை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒன்று ஈக்குவேஷன்ஸாக எழுதணும், அல்ல இந்த எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஒன்று ஈக்குவேஷனாக இருக்கணும், இல்லைன்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, இப்போ ஐடென்டிஃபை தி கன்ஸ்ட்ரைன்ஸ் தி ப்ராப்ளம்
and express them as linear inequalities or equations. LHS of which are linear functions of the decision variable அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுறான், லெஃப்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்சி இதை என்னது இடப்பக்கம் தீர்மானம் நேரில் இடப்பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நேரில் சார்பாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாம் என்ன LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. Identify the objective function and express it as a linear function of the decision variable. முதல்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நீ பயன் பண்ணு. அதை நீ என்ன பயன் பண்ணிட்ட பிறகு நீ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பயன் பண்ணிட்ட பிறகு நீ என்ன பண்ண சொல்கிறான், எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் ஏ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி டிசிஷன் வேரியபிள். முதல்ல நம்ம குறிக்கோள் சார்பை கண்டுபிடிச்சிட்டு அதை தீர்மான மாதிரி நேரியல் சார்பாக எழுது. டிசிஷன் வேரியபிளாக என்ன பண்ண நீங்கள் எழுதுன்னு சொல்கிறாங்க. டிசிஷன் வேரியபிள்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன கணக்குக்கு தீர்வை நம்ம கொடுக்க போகிறோமோ அதைத்தான் என்ன பண்ண டிசிஷனை நாம் மாற்றுறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். இது எல்லாமே என்ன அப்படின்னா இது அது மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபினா ஸ்டெப்ஸ் 1 இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. இது எல்லாமே இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். ஸோ அப்போ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இஃப் x1, x2, xn are n decision variable, if there are m constraints, then the general mathematical model is of the form optimize z. அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா உச்சமாக்குதல். ஏன்னா உச்சபட்ச தீர்வு அது எந்த தீர்வாக இருக்கலாம், ஒன்று மேக்ஸிமமாக இருக்கலாம் இல்லை மினிமமாக இருக்கலாம். உச்சபட்ச ஆப்டிமம் z is equal to f of x1, x2 நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு gi x1, x2, xn less than or equal to இல்லை greater than bi அப்படின்றது நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற x1, x2, xn எல்லாமே அது 0 விட அதிகமாக, 0 அல்லது 0 விட அதிகமாக இருக்குது. இது நம்ம இதை என்ன பண்ணுறோம், இது ஒரு ஜென்ரல் ஃபார்மாக நம்ம எழுதுகிறோம். சரியா? இது ஜென்ரல் ஃபார்மாக நம்ம எழுதுகிறோம். இப்போ ஆப்டிமைஸ் இசட்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆப்டிமைஸ் இசட்டை தான் நான் என்ன எழுதுகிறேன் பாருங்க, மேக்ஸிமம் ஆர் மினிமம் இசட். அப்படின்னா அர்த்தம் மேக்ஸிமம்னா மீ பெரியதா, மீ பெரியதுன்னு அர்த்தம் எனக்கு லாபம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி. மினிமம் அர்த்தம் என்னுடைய செலவு மினிமம் ஆக்குற மாதிரி. அதுதான் அது மீ பெரியதாக்கு மீ சிறிதாக்கு. இசட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j equal to 1 to n cj xj அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் கட்டுப்பாடுகள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அது சப்ஜெக்ட் டு சம்மேஷன் j equal to 1 to n aij xj. ஸோ ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இங்கே xij எல்லாமே ஒன்று 0வாக இருக்கணும் அல்லது 0 விட அதிகமாக இருக்கணும். ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதுதான் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன அர்த்தம், எப்பயுமே ஒரு ஒர்க்கு ஆரம்பிக்கிறோன்னா நெகட்டிவாக இருக்காது, ஒன்று 0வாக இருக்கலாம் அல்லது என்னவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு கனோனிக்கல் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னது கனோனிக்கல் ஃபார்ம். கனோனிக்கல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, எனி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கேன் பி புட் இன் தி ஃபாலோவிங் மேட்ரிக்ஸ். மேக்ஸிமம் இசட் அது ஆப்டிமைஸ் இசட். சரியா? அப்போ ஆப்டிமைஸ் இசட் cx சப்ஜெக்ட் டு ax is equal to b, x greater than or equal to 0. அப்போ வேறு a is equal to இந்த மேட்ரிக்ஸஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸஸ் அதாவது என்னென்னா அங்கே ஏன்றது என்ன அது ஒரு இதில் இந்த ஏன்றது என்ன சார்னா மேட்ரிக்ஸஸாக இருக்குது. எப்படின்னா அதாவது எந்த ஒரு எல்பிபி கணக்காக இருந்தாலும் நம்ம என்ன மாதிரி எழுதலாம், மேட்ரிக்ஸஸ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதுதான் இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ a is equal to a11 a22 a11n. ஏன்னா இது இங்கே இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இதை மட்டும் நான் எடுக்கிறேன். இது இந்த ஏ நல்லா கவனிங்க. 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் வரிசை, அதாவது என்ன ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு அர்த்தம். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 1 2 அப்படின்னா இது வந்து என்ன அர்த்தம் ரோ, இது வந்து என்னது ரோ, இது வந்து காலம். அப்போ a12 அப்படின்னா என்ன அர்த்தம்
ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அதுதான் சொல்கிறாங்க பாரு. அதனால தான் ஃபஸ்ட் ரோன்றதால தான் A1 வரும். அதேமாதிரி செகண்ட் ரோன்றதால A2 A2 அதேமாதிரி இந்த மாதிரி இம்ப்ளைஸ் எம்ன்ற mth ரோ அப்போ இங்கே mth ரோ இந்த மாதிரி நம்ம இங்கே எழுதுவோம். காரணம் இதுதான். சரியா? ரைட், ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு இது தெரியணும். ஏன் இங்கே வந்து A11 A12 இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பின்னா என்ன அப்படின்னா B1 B2 Bn அண்ட் C is equal to C1 C2 Cn. This form is known as canonical form அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதை canonical form அப்படின்ற சமாச்சாரத்தை நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸு. இப்போ நம்ம இந்த எல்பிபி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை போடுறோம். அப்போ ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ப்ராப்ளம் என்ன சொன்னது? என் மேனுஃபேக்சர் ப்ரொடியூசஸ் 2 types of model M1 M2. Each model M1 requires 4 hours of grinding, 2 hours of polishing. M2 மாடல் வந்து என்ன சொல்லுது? M2 2 hours of grinding, 5 hours of polishing. Manufacturer has என்ன சொல்லுது? 2 grinder 3 polishers. Each grinder என்ன சொல்லுது பாருங்க? Each grinder working 4 hours per week. Polisher working 60 hours per week. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் M1 மாடல் இஸ் 3 rupees, M2 மாடல் இஸ் 4 rupees. அப்போ வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ வீக் சோல்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி M1 M2 2 மிஷின் இருக்குப்பா, 2 types ஆஃப் மிஷின். அந்த மிஷின் வந்து ஒன்று கிரைண்டர் ஒன்று இருக்குது, பாலிசிங் மிஷின் இருக்குது. M1ன்றது 4 hours இருந்து M1ன்ற ஒரு மிஷினு 4 hours 2 hours மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் என்ன ஆகுதான்? சோல்டு இன் தி மார்க்கெட், விற்று போதான் மார்க்கெட்டில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, how should the manufacturer allocate the production to the 2 types of models so that they may take the maximum profit in a week. அந்த மாதிரி நான் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எடுத்தாலும் அது என்ன மாறுது அப்படின்றாங்கன்னா வித்துடுது, தீர்ந்து போகுது. அப்போ தீர்ந்து போகிறப்ப அப்போ நான் எந்த மாதிரி ஐட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், எந்த மாடல் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னது அடுத்த கொஷின். சரியா? ரைட், ஓகே. அப்போது இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னா 2 மிஷின் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி மேனுஃபேக்சரர் கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி மாடல் M2 பட் தென் தி கிரைண்டர் வுட் பி ஐடியல். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ M2 மாடல் மட்டும் செஞ்சு எனக்கு அதிகமாக லாபம் வரும்ல, அப்போ நான் அதை மட்டும் செஞ்சுட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் செய்ய முடியாது. என்னது அந்த மாதிரி பண்ணேன்னா கிரைண்டர் வுட் பின் அது ஐடியல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு உற்பத்தியாளர், அதான் M2 மாதிரிகள் மட்டுமே உற்பத்தி செய்கிறாருன்னு வச்சுக்க, செய்யலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி செஞ்சோம்னா எனக்கு வந்து என்னது அந்த கிரைண்டர் வந்து என்னது வேலையின்றி இருக்கும். அப்போ வேலையின்றி அந்த கிரைண்டர் ஐடியல், தேர்ஃபோர் தி ப்ராஃபிட் கேனாட் பி மேக்ஸிமம். அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு மேக்ஸிமம் அடையாது. அப்போ தி எய்ம் இஸ் ப்ரொடியூஸ் வித் போத் மாடல்ஸ் கெட்டிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம 2 மாடலுமே செய்கிறப்போ நம்ம செஞ்சால் தான் நமக்கு என்னது மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 2 மாடலுமே நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லெட் X1 X2 பி தி வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 மாடல் X1 X2 நம்ம எடுத்துகிட்ட வேரியபிள். denote the number of models M1 M2 respectively to get maximum profit per week given that profit on each model M1 is rupees. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி இருக்கும்போது M1 என்ற ஒரு மாதிரி வந்து எவ்வளோ இருக்குது, 3 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ M2 எவ்வளோ கிடைக்குது, 4 ரூபாய் கிடைக்குதுன்றது நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது டோட்டல் ப்ராஃபிட் ஃப்ரம் மாடல் M1 இஸ் 3x1. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், M1 மாடல் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3 ரூபா லாபம் கிடைக்குது, அதனால் 3x1. அதே மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் ஃப்ரம் மாடல் M2 வந்து 4x2 அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு குறிக்கோள் வந்து 2 மாதிரியும் நம்ம உற்பத்தி செஞ்சு மிகப்பெரிய லாபம் நமக்கு அடையணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், X1 X2 2 மாறி நான் எடுத்துக்கிறேன். நல்லா X1 X2 2 மாறி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அவ்வாறு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் உற்பத்தி செஞ்சேன்னு வச்சுக்கா, எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது M1 என்ற மாதிரி வந்து மாடலில் வந்து என்னது 3 ரூபா, அதனால் X1 எண்ணிக்கை கொண்டதுன்னா என்ன அர்த்தம், அப்போ கிடைக்கக்கூடிய லாபம் தான் என்னது 3x1.
அதே மாதிரி M2வில் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா என்ன அர்த்தம் 4x2 அப்போ தான் 4x2 அப்போ இஸ் தி டோட்டல் கெயின் ஃப்ரம் தி போத் மாடல்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் சேரு அப்படின்னு அர்த்தம் 3x1 + 4x2 அப்போ தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் given by z is equal to 3x1 + 4x2 முடிஞ்சுதா ரைட்டு ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க லெட் இஸ் ஃபைண்ட் தி கன்ஸ்டன்ட் டியூ டு கிரைண்டிங் ஈச் மாடல் M1 நீட் 4 hours ஃபார் கிரைண்டிங் சரியா இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைன் பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுப்பாடுகளை என்ன கன்ஸ்டைன்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அதுதான் சொல்கிறாங்க லெட்டஸ் ஃபைண்ட் தி கன்ஸ்டைன்ஸ் நல்லா கவனிங்க லெட்டஸ் ஃபைண்ட் தி கன்ஸ்டைன்ட் டியூ டு கிரைண்டிங் அப்போ கிரைண்டிங் பண்ணும்போது M1 மாடலில் 4 hours ஃபார் கிரைண்டிங் அப்போது டோட்டல் கிரைண்டிங் ஹவர்ஸ் வந்து M1 4x1 அதே மாதிரி சிமிலர்லி கிரைண்டிங் ஹவர்ஸ் ஃபார் M2 வந்து 2x2 அதுதான் இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் பாரு சரியா ரைட்டு கொஸ்டின் எல்லாம் நீங்கள் தரவாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த கொடுத்துட்டு பிறகு டோட்டல் கிரைண்டிங் ஹவர்ஸ் நீடட் ஃபார் ஏ வீக் ஈஸ்னா சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 4x1 + 2x2 பட் கிவன் தி டோட்டல் கிரைண்டிங் ஹவர்ஸ் அவைலபிள் ஃபார் வீக் வந்து 40 அப்போ 40 × 2 வந்து 80 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அப்போது என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு அதாவது கிரைண்டிங் மிஷின் என்னது வேலை நேரம் 40 மணி நேரம் தான் அப்போது நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு கிரைண்டிங் மிஷின் எடுத்து வேலை செய்கிறேன் இல்லையா அதனால தான் இது 80 உடனே நீ கேள்வி கேட்கக்கூடாது சார் இந்த 2 எப்படி சார் வந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு கிரைண்டர் தான் 40 நான் 2 எடுத்து பண்ணுறேன் இல்லையா டோட்டலாக அதனால தான் இந்த 40 × 2 = 80 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அதைத்தான் இங்கே 4x1 + 2x2 <= 80 அல்லது 80 தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் அதிகபட்சம் 80 சரியா சரி நம்மளுடைய கிரைண்டரை பொறுத்தது அதுக்கப்புறம் லெட்டஸ் ஃபைண்ட் தி கன்ஸ்டன்ட் டியூ டு பாலிசிங் இப்போ பாலிசிங்கில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான் பாலிசிங்கில் என்ன பண்ணுறோம் M1ன்றது வந்து என்னது M1 வந்து 2 hours பாலிசிங் M2ன்றது 5 hours பாலிசிங் அப்போ அப்படி எதுலன்னா 2x1 + 5x2 டோட்டல் அவைலபிள் பாலிசிங் ஹவர் பர் வீக் அப்போனா என்ன அர்த்தம் ஒரு 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 வாரத்துக்கு வந்து எவ்வளோன்னு நமக்கு 60 மணி நேரம் தான் நமக்கு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் அதான் கொஸ்டின் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே 60 ஹவர் பர் வீக் சரியா அப்போ 60 ஹவர் பர் வீக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போது இந்த ஒவ்வொரு பூச்சி வேலையும் அந்த பாலிசிங் பண்ணுறதுக்கு இன்னும் 60 மணி நேரம் அப்புறம் என்ன பண்ணுறோம் மொத்தம் 3 தானே 3 பூச்சி வேலை இயந்திரங்கள் வாரத்துக்கு செய்யக்கூடியதாக இருக்குது அதனால தான் 3ன்றதால தான் நம்ம என்ன பண்ணுறோம் 3 × 60 180 நம்ம எழுதுறோம் சரியா 3 × 60 அப்போ என்ன அர்த்தம் இது 3 × 60 = 180 அப்படின்னு சரியா ரைட் அந்த மாதிரி அதை தான் 2 இப்போ ஏன் இந்த மாதிரி சார் 3ன்னு ஏன் சார் இருக்கணும் அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாங்க பாரு 2 கிரைண்டிங் பாலிசி 3 பாலிசி வருது தி மேனுஃபேக்சரிங் இப்போ நல்லா கவனிங்க தி மேனுஃபேக்சரிங் 2 கிரைண்டர்ஸ் 3 பாலிசஸ் 2 கிரைண்டர் தான் இந்த 2 3 தான் என்னது இந்த 3 அப்போ தான் 180 ஸோ அப்போ நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா தி கிவன் ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் ஆப்டிமைஸ் அப்போ என்ன மேக்ஸிமைஸ் ஏன் சார் இங்கே மேக்ஸிமைஸ் ஏன் சார் போடணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் நான் நிறைய சேல் பண்ணுறேன் எனக்கு லாபம் அது வித்துடுது அப்படின்னும் போது எனக்கு லாபத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்போ மேக்ஸிமம் Z = அப்போ Z = என்ன அர்த்தம் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்க கன்ஸ்டன்ட் 3x1 + 4x2 சப்ஜெக்ட்னு அர்த்தம் வாரத்தில் நான் என்ன பண்ணுறேன் 2 மிஷினை நான் என்ன பண்ணுறேன் கிரைண்டிங் பண்ணுறேன் அதனால் இது வந்து இந்த பாலிசஸ் அப்போ x1 x2 ≥ 0 அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறாங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாக நம்ம தரோம் சரியா இப்போ அடுத்தது ஃபைனல் சம்மு இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஏபிசி அனிமல் ஃபீட் கம்பெனி நல்லா கவனிங்க must produce at least 200 kg of a mixture consisting of ingredients A and B daily. A cost ₹3 per kg, B cost ₹5 per kg. Not more than 80 kg of A can be used and at least 60 kg of B must be used. Find the minimum cost mixture by graphical method. Formulate this LPP for the minimizing the cost.
அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்பிபியை ஃபார்முலேட் பண்ண எனக்கு என்ன மினிமைஸ் காஸ்ட் வர மாதிரி எனக்கு பண்ண அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? சரி, இப்போ இந்த 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 சம்மில் நம்ம என்ன பண்ணுறாங்க பாருங்கள். லெட்டு அப்போது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏபிசி அனிமல் ஃபீட் கம்பெனி இருக்குது. சரியா? அப்போ அந்த அனிமல் ஃபீட் கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். முதல்ல இப்போ லெட் x1 யூனிட்ஸ் ஆஃப் A, x2 யூனிட்ஸ் ஆஃப் B ப்ரொடியூஸ் டெய்லி. அப்போ எல்பினா என்ன அர்த்தம்? மினிமம். அப்போ என்ன சொல்கிறாங்க? மினிமம். அப்போ மினிமம்னு சொல்கிறப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, மினிமைஸ் இசட். ஏன்னா அவங்க கொஸ்டின் வந்து அதான் சொல்லிக்கிறான், மினிமைஸ் இசட் தானே. அப்போ மினிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு A காஸ்ட் பர் 3, B காஸ்ட் பர் 5 kgs. அப்போ மினிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3x1 ப்ளஸ் 5x2. அதுக்கப்புறம் மஸ்ட் ப்ரொடியூஸ்டு அட்லீஸ்ட் 200 kg. அப்படின்னா குறைந்தபட்சம் 200, மேக்ஸிமம் எவ்வளோ ஆனாலும் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க பாரு. ஏபிசி அனிமல் அப்படின்னும் போது சப்ஜெக்ட் டு x1 x2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 200. ஏன் சார் கிரேட்டர் than? குறைஞ்சது எனக்கு 200, ஆனால் அதுக்கு மேலே அப்படின்னும் போது அதுக்கு மேலேன்னா இதை விட 200க்கு மேலே அப்படின்றத தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அல்லது 200 கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நாட் மோர் தென் 80 kgs ஆஃப் ஏ கேன் பி யூஸ்டு. நாட் மோர் தென் 80 kgs ஆஃப் யூஸ்டு அப்படின்னும் போது அப்போ ஏ வந்து என்னது 80க்கு மேலே போகவே கூடாது அப்படின்றதால தான் x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பி அட்லீஸ்ட் இது வரை அட்லீஸ்ட் 60 kgs ஆஃப் பி மஸ்ட் பி யூஸ்டு அப்படின்னும் போது பின்றது வந்து அட்லீஸ்ட் 60 அப்படின்னா தான் குறைந்தபட்சம் 60. அப்போ அதிகபட்சம் 60க்கு மேலே இருக்கலாம். அப்போ இதுதான் 60ன்றது குறைந்தபட்சம். அப்போ 60க்கு மேலே அல்லது 60க்கு மேலே இருக்கலான்றது தான் இது. x2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60, x1, x2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டுடே கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.